அஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கூட்டத்துக்கு அவர் போயிருந்தார். தேர்தல் பிரச்சாரங்களுக்காக வேண்டி பஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க ஊருக்கு. இந்த வீட்டு திட்டம் இருக்குது தானே, இந்த வீட்டு திட்டத்தில் 50 வீட்டு திட்டம் 50 வீடு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல மஜ்மா மேட்க்கு 50 வீட்டு திட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டு திட்டத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 22-23 குடும்பங்கள் தான் இருக்குது. அதுலேயும் ஒரு குடும்பங்கள் வந்துட்டு அவங்களுக்கு சொந்த வீடு வந்துட்டு எங்கே இருக்குது, ஓட்டமாவடி மற்ற இடங்கள் எல்லாம் இருக்குது. அவங்க அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. வெள்ளிக்கிழமைகளில் அல்லது கிழமையில் 2 கிழமைக்கு ஒரு தரம் அல்லது ஒரு கிழமைக்கு ஒரு தரம் வந்து அவங்க பார்த்துட்டு போவாங்க. அடுத்தது இன்னும் ஒரு சில குடும்பங்கள் இருக்குது, அவங்களுக்கு சொந்த இடம் இல்லாது வேற ஒருத்தர் அந்த வீட்டில் இருக்கணும், ஆக்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அதில் குடியமர்த்தி வச்சிருக்கிறாங்க. இதில் சம்பூர்ணமாக இந்த 50 வீட்டிலேயும் ஆக்களும் இல்லை. அடுத்தது இந்த ஊரில் உள்ள மக்களுக்கு தண்ணி பிரச்சனை ஒன்று இருக்குது. அது இந்த பள்ளி வாசல் கட்டடத்தில் இருக்கக்கூடிய டேங்கில் இருந்து தான் அந்த தண்ணி வந்து அந்த மக்களுக்கு போகுது. அந்த காசை கூட கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில் இந்த ஊர் மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இங்கே வேறு எதுக்குமே வரமாட்டாங்க. இப்படியாப்பட்ட ஒரு நல்ல விஷயம், அதாவது இந்த பள்ளி வாசலை இயக்கிறதுக்காக வேண்டி வாரவங்களும் அதுக்குரிய வேலைகளை சரியாக செய்யாமல் விட்டுட்டு போயிடுறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு எந்த ஒரு அதிகாரியும் முன் வந்து இதை செயற்படுற மாதிரி காணல. எலெக்ஷன் போகும்போது இந்த எலெக்ஷன் கூட்டங்கள் வரும்போது பஸ் அனுப்புறதுக்கு ஆக்கள் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு ஆக்கள் எல்லாமே இருக்குது. அப்படி ஒரு பிரச்சனை, அப்படி ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் உண்டு இந்த விஷயமா இருக்குது. சரி, அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் வரப்போகுது. அந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்துட்டு கிட்டத்தட்ட நான் 1948ஆம் ஆண்டில் இருந்து இதுவரைக்கும் இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் வந்துட்டு ஒரு நிலையான ஆட்சி இல்லாமல் நிலைகுலைஞ்ச ஆட்சியாக இந்த அதாவது பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்ச ஒரு நாடாக இந்த நாட்டை வீழ்ச்சி அடைய வச்சிருக்கிறாங்க, வீழ்ச்சி அடைந்த ஒரு நாடாக ஆக்கியிருக்கிறாங்க. இந்த வீழ்ச்சி அடைய இந்த நாட்டில் இந்த வீழ்ச்சியை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் எல்லாரும் சரியான முறையில் செயற்படுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்றொரு விடயம் ஒன்று என்னென்னு சொன்னால், இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது எப்படி வாக்களிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோன்னு நான் போட்டிருந்தேன். அதாவது தேர்தல் கமிஷனுடைய தலைவர் RMAL ரத்நாயக் அவர்கள் ஹிரு செய்திக்கு அவங்க கொடுத்திருந்த தகவலின் அடிப்படையில் அவர் சொல்லியிருந்தார், ஒரு கத்திரி, அதாவது ஒரு வாக்கு போடுறதுக்கு நாங்கள் பிள்ளடி ஒன்று போடுவோம் தானே, ஒரு தரை ஒன்று போடுவோம். அந்த தரையை நாங்கள் ஒரு வாக்காக எடுப்போம். அவங்களுக்கு விரும்பினா இன்னும் இருவருக்கு அவங்க 2-3 வாக்குகளை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏற்கனவே உள்ள ஜனாதிபதி தேர்தலில் வந்துட்டு சொல்லப்பட்டிருந்துச்சு என்னன்னு சொன்னால், ஒருத்தருக்கு வாக்களிக்கிறதா இருந்தால் கத்திரி மூலமாகவும் வாக்களிக்கலாம், ஒன்று என்ற அடிப்படையிலையும் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. எனவே இந்த ஒன்றுன்ற இடத்துல கத்திரியை போட்டால் அது ஒன்றுக்கு நாங்கள் வாக்கெடுப்போம். அதே மாதிரி விருப்பமான வாக்கு 2-3 தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அறகுறையாக அந்த விஷயத்தில் சொல்லியிருந்தார். அது தெளிவாக இல்லாத காரணத்தினால நான் நினச்சேன் புதிதாக ஒரு விஷயம் வந்திருக்குதோ அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை விளங்கப்படுத்தியிருந்தேன். இப்போ விளக்கம் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு வாக்களிக்கணுமாக இருந்தால் உங்களோட ஜனாதிபதி அவர்களுக்கு 1 என்ற ஒரே ஒரு முதலாம் இலக்கம் படி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் வாக்களிக்கலாம். அப்படி இல்லை, நம்பர் மூலமாக தேவையில்லை, ஒருத்தருக்கு மட்டும்தான் வாக்களிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு கத்திரி மூலமாக போடலாம். போட்டுட்டு 2-3 கத்திரியை போட்டுட்டு 2-3 போட்டால் அது செல்லுபடியாகாத வாக்காக மாறிவிடும். அதனால் செல்லுபடி ஆகக்கூடிய வாக்காக இருக்கணுமாக இருந்தால் நீங்கள் ஒருத்தருக்கு போடுறதா இருந்தால் ஒரு கத்திரியை போட்டு விடுங்க, ஒரு பிள்ளடியை போட்டு விடுங்க. நீங்கள் 2 பேர் அல்லது 3 பேருக்கு போடணுமா இருந்தால் இலக்கங்கள் மூலமாக, அதாவது முதலாம் அவருக்கு 1, 2ஆம் அவருக்கு 2, 3ஆம் அவருக்கு 3, இந்த மாதிரி அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நான் அந்த தெரிவித்த வீடியோவில் இருக்கக்கூடிய தவறான ஒரு கருத்து என்ன காரணம்னு சொன்னால், அந்த ஹிருவில் RMAL ரத்நாயக் அவர்கள், அதாவது தேர்தல் கமிஷனுடைய தலைவர், அவர் சொன்ன விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் நான் அந்த காணொலியை கொண்டு வந்திருந்தேன். என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக வேண்டி மக்கள் பார்வைக்காக அந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருந்தேன். இந்த நிகழ்ச்சியும் மக்கள் பார்வைக்காக. எனவே மக்கள் அந்த வீடியோவில் இருக்கக்கூடியதை நீங்கள் இல்லாமாக்கி கட்டாயமாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காக வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன். முக்கியமாக இந்த பள்ளிவாசல் தொடர்பான விடயத்தில் உரிய அதிகாரிகள் அதுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுத்தீங்களாக இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பள்ளியை பராமரிக்கிறன்ற பேரில் வந்து இந்த பள்ளியிலேருந்து கரண்ட் எடுத்து பயன்படுத்திட்டு அந்த காசை கட்டாமல் இருக்கிறார். அந்த காசை கட்டுறதுக்கான ஒரு வழி ஒன்றை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். எனவே மிகவும் நன்றி, வணக்கம்.